D3 சேனல். இன்னைக்கு பட்டாணி பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த பட்டாணி பொரியல் வந்து டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடியதுங்க. இதோட டேஸ்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத நம்ம D3 சேனலில் பார்க்கலாம். ஸோ இதுக்காக வந்து நான் 1/2 கிலோ பட்டாணி எடுத்திருக்கேங்க. அந்த 1/2 கிலோ பட்டாணியை வந்து நல்லா தோல் உரிச்சு அந்த பட்டாணி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதோட வந்து ஒரு 2 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணி ஸோ இப்போ இந்த பட்டாணிக்கு தேவையான உப்பு வந்து இதில் போட்டுடலாங்க. உப்பு போட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/4 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் போட்டுடலாங்க. ஸோ இப்போ வந்து குக்கர் வந்து மூடிடலாங்க. மூடி ஒரு 2 விசில் விட்டுடலாங்க. விட்டுட்டு நம்ம எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ பட்டாணி வந்து 2 விசில் விட்டாச்சுங்க. விட்டதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சுங்க. இன்கேஸ் வந்து சரியாக வேகலைன்னா இன்னொரு விசில் விட்டுக்கோங்க. இப்போ வந்து பட்டாணி தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாங்க. ஸோ அதுக்காக வந்து கரம் மசாலா வந்து ஒரு சின்ன அன்னாச்சி ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க. 2 கிராம்பு, கொஞ்சம் சின்ன பீஸ் வந்து பட்டை, அடுத்து பிரியாணி இலை வந்து ஒரு இலையை வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதோட பச்சை மிளகா வந்து ஒரு பச்சை மிளகா சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வந்து நான் அடிஷ்னலாக வந்து கொஞ்சம் மிளகு வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அப்புறம் வந்து வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு போட்டுடலாம். சோம்பு வந்து இப்போ பொரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை போடலாம். ஸோ அப்புறமா பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா போட்டுடலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா போட்டுடலாம். கரம் மசாலா இது எண்ணெயில் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஸோ கரம் மசாலா போட்டு பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்குங்க. ஸோ இது வந்து கருகு விடாமல் பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை வந்து போட்டுடலாங்க. ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோங்க. அதை போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது ஸ்டவ் வந்து சின்ன வச்சுக்கிடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோனையும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்லா வந்து நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்குங்க. அதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறோங்க. ரொம்ப இல்லைங்க. போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த தக்காளி வந்து போட்டுடலாம். உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து பட்டாணி வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேங்க. ஸோ அதுக்காக இந்த மசாலுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம இப்போ போட்டுக்கலாம். ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணலாங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டுடலாங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் வந்து போடுறேங்க. உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்ச தூளுங்க இது. போட்டோன்னே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டோன்னே வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து சிம்மில் வச்சுருங்க. வச்சு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அது வரையும் நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்கலாம். இப்போ சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்ச பட்டாணியை வந்து போட்டுடலாங்க. இந்த பட்டாணியில் வந்து பட்டாணிக்கு தேவையான உப்பு போட்டிருந்தோம். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டிருந்தோங்க. ஸோ இப்போ அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் வந்து போட்டுக்கிறேங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி வைக்கிறதா இருந்தால் அந்த தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ பொரியல் பண்ணுறதுனால அந்த தண்ணி எதுவும் ஆட் பண்ணலைங்க. ஸோ இப்போ வந்து வேக வச்ச பட்டாணியை வந்து நம்ம போட்டாச்சிங்க. பட்டாணி போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க. அதில் லைட்டாக வந்து தண்ணி இருக்கும். அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா பைண்ட் ஆகி வரட்டுங்க. தண்ணியெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வற்றி வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து எண்ணெய் வந்து லைட்டாக அந்த தண்ணி இருக்கும் போதே ஊற்றும் போது என்ன ஆகும்னா நமக்கு நல்லா வந்து ஒரு திக்காக வந்து இருக்குங்க. கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து லைட்டாக தண்ணி இருக்கும் போது நம்ம எண்ணெய் ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அகைன் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கலாங்க. சிம்மில் வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து பட்டாணி வந்து நல்லா வந்து கிரேவி டெக்ஸ்சர் வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை வந்து போடும்போது நல்லா ஃப்ளேவர் கிடைக்குங்க. கொத்தமல்லி தழை போடும்போது நல்லா கழுவிட்டு வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பட்டாணி பொரியல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.